வணக்கம். நன்னெறி நில் அப்படின்னு ஆத்திச்சுடியில ஒரு செயல். அந்த செயலுக்கு ஏத்த மாதிரி ஒரு கதை பார்க்கலாமா? ஒரு ஊர்ல சுரேஷ் அப்படின்னு ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல குணம், நல்ல தங்கமான பையன். எல்லாருக்கும் மரியாதை குடுக்கணும், நல்லா நடத்தணும், மரியாதையா நடத்தணும், இன்னொருத்தவங்களோட பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு நல்ல ஒரு குணம் இருக்கிற பையன். அந்த பையன் தன் நண்பன் கூட ஒரு பாதை வழியா நடந்து போயிட்டு இருக்கான். அந்த பாதையில தான் அவன் டெய்லி போவான். ஏன்னா பள்ளிக்கூடம் அந்த பாதையில தான் இருக்கு. ஆனா அந்த பாதையில ரொம்ப பேர் வந்து போக மாட்டாங்க. பிள்ளைங்க மட்டும் வந்து போவாங்க. அதுபோக ஒரு சிலர் மட்டும் வந்து போவாங்க. ஏன்னா அங்க ஒரு ஒரு 2, 3 கடைகள் மட்டும் இருக்கு. அப்படி சுரேஷ் நடந்து போயிட்டு இருக்கப்ப, போற வழியில ஒரு மூட்டை ஒண்ணு சுரேஷும் அவனோட நண்பனும் பார்க்கறாங்க. "என்ன இருக்கு அந்த மூட்டையில?" அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கறப்ப, அந்த மூட்டையில பணமும், கொஞ்சம் அதோட பில் காப்பீஸும் இருக்கு. அப்ப சுரேஷோட நண்பன் சொல்றாங்க, யாருமே இல்ல, யாரும் பார்க்கல. இந்த பணத்த நம்ம எடுத்து நம்ம செலவு பண்ணிப்போம். நம்ம தேவைக்காக இந்த வயசுல நம்மளுக்கு யார் பணம் குடுக்க போறா? இவ்ளோ பணம். அதனால நீ யார்ட்டயும் சொல்லாத. இந்த மூட்ட நம்ம எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லி சுரேஷோட நண்பன் சுரேஷ் கிட்ட சொல்றாங்க. ஆனா சுரேஷ் நண்பன நிறுத்தி, "இங்க பார்றா, இது வந்து நம்மளுக்கானது கிடையாது. அதனால இதுக்கு நம்ம ஆசைப்படுறதோ, இத கொண்டாடுறதுக்கான உரிமை நம்மளுக்கு கிடையவே கிடையாது. இது யாரது, என்ன ஏதுங்கிறத விசாரிச்சு இந்த மூட்டைய அவங்க கிட்ட போய் நம்ம ஒப்படைச்சுருவோம். பணம்ங்கிறதுனால இல்ல, ஒரு விஷயம் நம்மளுக்கானது இல்ல. ஒரு விஷயம் வந்து அது நம்மளுக்கு சொந்தமானது கிடையாது. அப்படிங்கிறப்ப அதுக்கு நம்ம ஆசைப்படுறது, பறிக்கிறது, அது மாரி எண்ணங்கள் கூடவே கூடாது." அப்ப சுரேஷ் என்ன பண்றாங்க, தன் ஆசிரியர் கிட்ட போய் இத நான் வர வழியில பார்த்தேன். இது யாருதுன்னு பார்த்து ஒப்படைச்சுருங்க. இது எங்களோடது இல்லன்னு சொல்லி தெளிவா சுரேஷ் வந்து சொல்லிடுறாங்க. அப்ப அந்த வழியா ஒரு முதியவர் போறாரு. நான் வந்து வேலை விஷயமா முடிச்சுட்டு, வயல்வெளி முடிச்சு இந்த பக்கமா போறப்ப ஒரு பண மூட்டை ஒண்ணு வந்து என்னோட மூட்டைய நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்குள்ள பணம்லாம் இருக்கு, பில் காப்பிலாம் இருக்குன்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்றாரு. அப்ப அந்த ஆசிரியர் எடுத்து குடுக்குறாங்க. ஆசிரியர கையெடுத்து கும்பிடுறாங்க அந்த பெரியவர். அப்ப ஆசிரியர் சொல்றாங்க, "நீங்க எனக்கு வந்து நன்றி சொல்லாதீங்க. இந்த சின்ன பையனுக்கு சொல்லுங்க. இந்த பையன் தான் எடுத்து குடுத்தான்" அப்படின்னு சொல்றாங்க. ஆ அந்த பெரியவர் வந்து, "இந்த வயசுல உனக்கு இப்படி ஒரு தெளிவு இருக்கு. இப்படி ஒரு விஷயத்த நீ ரொம்ப அழகான விஷயத்த தெரிஞ்சு வச்சிருக்க. ரொம்ப நன்றி. எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப நன்றி. நீ நல்லா இருக்கணும்னு" சொல்லி வாழ்த்திட்டு போறாரு. அதாவது இந்த கதையில இருந்து நன்னெறி நில் அப்படின்னு என்ன தெரியுதுன்னா, ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு பணம்ங்கிறது கிடையாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, பணமா இருக்கட்டும், நம்மளோட வேலையா இருக்கட்டும், நம்மளோட நம்மள ஒருத்தவங்க பாராட்டுறதா இருக்கட்டும், அந்த விஷயத்துக்கான சொந்தக்காரங்க நம்ம இல்ல. அது வந்து எனக்கு சொந்தமானது இல்ல. அது என்னையோடது இல்ல. அது நான் உழைச்சு அது எனக்கு கிடைச்ச விஷயம். இன்னொருத்தவங்க உழைப்புக்கு கிடைச்ச விஷயம் அப்படிங்கிறப்ப, அதுக்கு நம்ம ஆசையே படக்கூடாது. அத நம்ம பறிக்கணும். அது எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. மத்தவங்க விஷயத்துக்கு நம்ம என்னைக்குமே அதுக்கு வந்து நம்ம ஆசைப்படக்கூடாது. அதுதான் நன்னெறி நில். நம்மளுக்கானது இல்லங்கிறப்போ, அது யாருது, என்னது அப்படிங்கிறத பார்த்து அவங்க கிட்ட போய் ஒப்படைக்கிறாங்க. அதுதான் நன்னெறி நில். நன்றி.